ஏன்னா கட்சி நடத்த அவங்க பணம் ரொம்ப தேவைப்படுது அவங்களுக்கு. இந்த பணத்துக்காக தான் இவ்வளவு நாள் இழுபறி நடக்குதுங்கிறது எல்லாருமே சொல்றாங்க. ஸோ அதனால விஜய்ட்ட அவங்க சேர்றதுக்கு பாசிபிலிட்டி என்ன பொறுத்தவரை 10% தான் பாசிபிலிட்டி இருக்கு. ஆனா விஜய்ட்ட போனா இந்த அமௌண்ட் கிடைக்காது. 100% கிடைக்காது. விஜய் குடுக்க மாட்டாரு. நீ வேணா 12க்கு 15ஆ வாங்கிக்கோ. வேல பாரு. எங்க பசங்க வேல பார்ப்பாங்க. என்னதான் இருந்தாலும் அண்ணனோட அண்ணன்னு சொல்லிட்டு வேல பார்ப்பாங்க அப்படின்னு. பிரேமலதாக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் வரணும். திமுக, அதிமுகல 6 சீட்டு, 7 சீட்டு வாங்கினாலும் அட்லீஸ்ட் 5 சீட்டு ஜெயிச்சிரும், 4 சீட்டு ஜெயிச்சிரும். ஆனா விஜய் கட்சியில ஜெயிப்பாங்களாங்கிறது கேரண்டி கிடையாது. 15 வகை 15ம் தோக்கலாம். உங்களுக்கு அந்த ரிஸ்க் இருக்கு. ஏன்னா விஜய் இன்னும் ப்ரூவ் பண்ணல. அன்டெஸ்டட்ன்னு சொல்லுவாங்க. விஜய் வந்து அன்டெஸ்டட். அவரே அவரோட கட்சியை எப்படி கொண்டு வர போறாருன்னு அவருக்கே தெரியாது. இப்போதைக்கு அவருடைய கூட்டத்தை மட்டுமே நம்புறாரு அவரு. இது எல்லாம் எவ்வளவு தூரம் ஓட்டா மாறும்? இந்த ஓட்டு எப்படி அறுவடை ஆகும்? இது எப்படி சீட்டா கன்வெர்ட் ஆகும்? அது அவருக்கே தெரியாது. அப்படி இருக்கும்போது இவங்க சேர்ந்தா இவங்களுடைய ஸ்ட்ரென்த் என்ன? 1% 1/2%. இந்த 1% விஜயோட சேர்ந்து என்ன ஆகப்போகுது? ஸோ எல்லாமே வந்து ஃபெயிலியர் ஆனாலும் ஆகலாம். இல்ல ஏதாவது ஒரு 2 சீட்டு 3 சீட்டு கிடைக்கலாம். பணம் கிடையாது. ஸோ இவங்களை பொறுத்தவரை பணம் ரொம்ப முக்கியம். ஏன்னா கட்சி நடத்த அவங்க பணம் ரொம்ப தேவைப்படுது அவங்களுக்கு. இந்த பணத்துக்காக தான் இவ்வளவு நாள் இழுபறி நடக்குதுங்கிறது எல்லாருமே சொல்றாங்க. ஸோ அதனால விஜய்ட்ட அவங்க சேர்றதுக்கு பாசிபிலிட்டி என்ன பொறுத்தவரை 10% தான் பாசிபிலிட்டி இருக்கு.